வணக்கம். நான் உங்க சாவித்ரி அம்மா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் முக்கியமான ஜோதிடத் தகவல் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன, செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் குறையும் அமைப்புகள் என்ன. ஜோதிட மரபுகளின்படி செவ்வாய் கிரகம் தைரியம், சக்தி, உறுதி, துணிவு ஆகியவற்றை குறிக்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் சில ஜோதிடர்கள் அதை செவ்வாய் தோஷம் என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் செவ்வாய் இந்த இடங்களில் இருந்தாலே வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று பயப்பட வேண்டியதில்லை. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் இருக்கும் இடம் மட்டும் இல்லாமல் லக்னம், செவ்வாயின் பலம், மற்ற கிரகங்களின் பார்வை மற்றும் தொடர்பு போன்ற பல விஷயங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஜோதிட மரபுகளின்படி சில அமைப்புகளில் செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் குறையும் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, செவ்வாய் நல்ல பலம் பெற்ற நிலையில் இருப்பது, செவ்வாய் சொந்த வீடு அல்லது உச்சம் போன்ற பலமான நிலையில் இருப்பது, சில லக்னங்களுக்கு செவ்வாய் நல்ல பலனை தரக்கூடிய கிரகமாக கருதப்படுவது, குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வை அல்லது தொடர்பு இருப்பது போன்ற அமைப்புகளை சில ஜோதிடர்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள். அதனால் ஜாதகத்தில் செவ்வாய் இருப்பதை மட்டும் வைத்து முடிவு செய்யாமல் முழுமையான ஜாதக அமைப்பையும் பார்த்து புரிந்து கொள்வது முக்கியம். ஆன்மீக நம்பிக்கையின்படி செவ்வாய் கிரகத்தின் அருளுக்காக பலர் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை மனதார வழிபடுவது, ஓம் சரவணபவ் என்று ஜபிப்பது, விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது, நல்ல எண்ணங்களுடன் இறைவனை நினைப்பது போன்ற வழிபாடுகளை பலர் பின்பற்றி வருகின்றனர். செவ்வாய் தோஷம் என்ற வார்த்தையை கேட்டு பயப்படாமல் புரிதலுடன் அணுகுங்கள். இறை நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் வாழ்க்கையில் மிக முக்கியம். இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு சாவித்ரி அம்மா ஆன்மீகாம் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓம் சரவணபவ.